நாங்கள் எல்லாம் இஞ்சியெல்லாம் உள்ளியெல்லாம் உடிச்சு வச்சது தானே, அது கொஞ்சம் பேருக்கு மொய்க்கு மேலே தருது. முட்டையப்பன் ரெடி. கொஞ்சம் மிளகா கொடுங்க மேலே, மிளகா கொஞ்சம் உப்பும் போடுங்க லைட்டாக, கொஞ்சம் மிளகாவும் உப்பும் போட்டால் நல்லா இருக்கும். பாருங்க எப்படி வந்திருக்கட்டு பார்த்தீங்க. இந்த பால் இப்படி இல்லையா போட்டு நீங்கள் க்ளவுஸ் போட்டு சிக்கன் பிளேட்டரிங்கெல்லாம் இங்கே வரோம். இல்ல தேங்காய் அதில் வைக்க தேங்காய் மனம் தலையில பிடிக்க கூடாது. பார்த்தீங்கன்னா சொன்னா சிக்கனை கூட போடணும் வாசனை. 6 மாசம் இருக்குண்ணா. என்ன நீங்க வாங்கி பார்த்து வாங்கல, இது குழஞ்சி வர கல். ஹாய், வணக்கம் மக்களே, எப்படி இருக்கிறீங்க மக்களே? நான் நல்ல சூப்பராக இருக்கிறேன் மக்களே. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்களோட வீட்டில் கிச்சனுக்குள்ளே நிற்கிறேன். என்னென்னு சொன்னால் இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் பார்ப்போம், மேடத்தை கேட்போம் என்ன செய்கிறான்னு சொல்லி பார்ப்போம். பார்த்துட்டு தான் அந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். மேடம் என்ன செய்ய போறீங்க இன்றைக்கி? என்ன சமைக்கிறீங்க? என்ன மார்னிங் சாப்பாடு என்ன இன்றைக்கி? பானம். பாலப்பம் சுட போகிறேன் இன்றைக்கி. அதை நான் உங்களுக்கு வீடியோ காட்ட போகிறேன். பாலப்பம் தான் பார்க்க தெரியுது இடத்துல நிற்கிறா. நான் சுட்டுட்டா கூட 2-3 பாலப்பம். நான் இப்போ அந்த வழியில் போட்டு வந்தேன். அப்போ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. நீங்கள் வீடியோவுக்கு போகும் முதல் என் வீடியோ யாராவது புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனே மறக்காமல் தட்டி விடுங்க. டிங் பண்ணுற ஒரு தட்டுவிடுங்க. தட்டி விட்டீங்கன்னா ஓகே, மறக்காமல் தட்டி விடுங்க. என்ன சொன்னால் புதுசாக வீடியோ பார்க்குறாக்கலாம் முதல் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண தேவையில்லை. புதுசாக யாராவது வீடியோ பார்த்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே, ஒரு காலம் நான் ஃபாலோ பண்ண சொல்லியில் இன்றைக்கு ஒரு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். பைக் சுட்டு கொண்டு நின்றவா எனக்கு ஒரு ஆசையாக இருந்தேன். நான் சுடுவோம் ஒரு சுட்டு பார்க்க போகிறேன். பேரங்க எப்படி சொல்லுவேன் ஒரு வண்டி போடுறது கொண்டா அடுப்பு. சரி, என்ன அடுப்பெல்லாம் ஊற்றி போட்டு சண்டை வர போய் பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கு ஃபஸ்ட் தானே முதல்ல சுடையக்க பேசக்கூடாது. அப்படியே காட்டுங்க சண்டியை. முதல்ல நான் அப்படி சுடையக்க நீங்கள் பேராட்டோம் என்ன இங்கே ஒரே அடியே அப்படியே சுற்றுறோம். என்ன பார்த்தீங்களா? ட்ரை பண்ணி நான் பார்ப்போம். எங்கே மூடி உடனே மூடணுமா? மூடிட்டேன். என்ன காட்டும் மூடிட்டேன் பாருங்க. மூடிட்டு கொஞ்சம் ஒரு இதுதான் பால் விட போகிறேன். ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஒரு காலம் செய்யலை, இன்றைக்கு ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறேன். பார்ப்போம் என்னண்டு. இது பால் விட போகிறோம் பாருங்க. இங்கே பால் வந்து சூடாக்கி வச்சுக்கிறேன் பாருங்க. தேங்காய் பால் எல்லாம் தீவி கிரைண்டரில் இறைச்சி கொஞ்சம் பால்லாம் விட போகிறோம். கிணக்கு விட. நான் கிணக்கு பால் விட்டு சாப்பிட மாட்டேன். விடுங்க, பால் விட்டா தான் பால் விட்டு தான் வாழைப்போம். எனக்கு பால் விட இதாக காணுங்க. சரி, நீ மூட போகிறோம் பாருங்க. லண்டன் ஜெகனின் பால் அப்பம். இன்றைக்கு பால் எல்லாம் இதுக்குள்ள இடிச்சு கிரைண்டரில் இடிச்சு வச்சுக்கிட பாருங்க. வச்சு கிரைண்டரில் அரைச்சிருக்கிறாங்க. அரைச்சி பொடிஞ்சு நமக்கு வைஃப் சுட்ட பாலப்பம் பாருங்க. இது வைஃப் சுட்ட பாலப்பம், நான் சுட்ட பாலப்பம் இப்படி வருது இதில் பார்ப்பேன். பார்த்தீங்களா? இது பாலப்பம் மாதிரி இருக்கிறது இல்லை தோசை மாதிரி இருக்கிறது பாருங்க. பார்ப்போம் ஒரு ரை பண்ணி. சுகர் போட போகிறோம் பாருங்க. ப்ரௌன் சுகர். சுகரை போட்டுட்டு இனி பாலப்பம் ரெடி போகிறோம். அப்படியே எடுப்போம். பாலப்பம் ரெடி ஆகிடுது. எனக்கு அக்க வேண்டியா பார்த்தீங்களா? கொஞ்சம் தட்டு பாருங்க எப்படி வந்திருக்கட்டு பார்த்தீங்க. இந்த பால் இப்படி இல்லையா? ஃபயர் ஆகிட்டு பார்த்தீங்க. பேப்பர் அதான் பேப்பர் எடுக்கக்கூடாது. நீங்கள் எடுங்க வைஃப் பேசுகிறா. எடுங்க பேப்பர் பிளேட்டை பிடிச்சி விட்டேன். பேப்பர் பிளேட் எரிஞ்சுது பார்த்தீங்களா? கிட்ட பிடிச்சி விட்டேன் கேஸ் அடுப்புக்கு. அதான் சொன்னேன் தெரியாத வேலைக்கு போகக்கூடாதுன்ற. என்ன சாரி மேடம். நல்லா தான் வந்திருக்கு. முறைக்கு பேருங்க. நான் சுட்ட பாலப்பம் பார்த்தீங்களா? உண்மையிலே எனக்கு சுட தெரியாது பேருங்க. இது ஓகே நேரம் பாருங்க. நான் சுட்ட பாலப்பத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? உண்மையிலே பாருங்க. இந்த பிளேட்டு வெறிஞ்சு வச்சு பேப்பர் பிளேட் எடுத்து என்ற தப்பு தான். தெரியாத வேலையை போக கூட வாங்க சாப்பிட்டு காட்டுறேன். அப்படின்னா
உண்மையில வாய் சுட்ட வாழைப்பதை விட நான் சுட்ட வாழைப்பம் நல்லா இருக்கு. பிளேட் எரிஞ்ச வழியா கொஞ்சம் நல்லா இருக்கு. கொஞ்சம் ஒரே மாத்தான், ஆனா நான் சுட்ட வித்தியாசம் பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? நல்ல பால் எல்லாம் விட்டு சூப்பரா செய்யணும். உங்களை மாதிரி பெருசா சுட நான் இந்த மாதிரி சீக்கா சுட்டுருக்கேன். சின்ன உங்களை மாதிரி சின்ன வேற கொஞ்சம் நல்ல முறையும். ஆனா பிளேட்டு தான் எரிஞ்சு போச்சு. நல்ல பயருக்கு அடிக்கப்பட்டது. இங்கே நல்ல முறையும் வந்துருக்குமா? எல்லாரும் ஃபயர்கார விரையில ஜெகன் சுட்ட பாலப்பம் மேல் நல்லா இருக்கும். சாப்பிட என்ன ஒரே மாவண்டே உங்களை புறாமையா இருக்கும். நான் சுட்டு ஜஸ்ட் என்ன அப்பன் சுடுற பிரச்சனை மாவில அரைக்க வேணும். ஒரு ஆள் ஒரே மாத்தெல்லாம் சுட்டதா ஒரே மாதிரி தான் சுட்டோம். அவதான் நல்லா செய்ததான். நான் சும்மா வந்ததுக்கா ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா தான் முறிக்கு தான் வந்துட்டு நல்லா இல்லை நல்லா முறிக்கிட்டு வரோம். உண்மையா எல்லா வேலையும் பழகத்தான் வேணும். என்ன வேணா புட்ட வைக்க தெரியும், சோறு போட தெரியும், பருப்பு கறி சமைக்க தெரியும், கோழி கறி சமைக்க தெரியும், மட்டன் சமைக்க தெரியும். ஆனா தோசையும் பாலப்பமும் இட்லியும் சுட தெரியாது. சின்ன பிள்ளைங்க செய்யும் தானே. முட்டை போட்டுதான் முட்டை பாலப்பம் நல்லா ப்ளீஸ். நான் சொன்னது ரைஸ் வந்து ரைஸ் குக்கர்ல போட்டா ரைஸ் அவியுது. அதுக்கே நான் பாப்போம். ஒரு முட்டை பாலப்பம் மட்டும் சாப்பிட்டு பார்ப்போம். முட்டை ஒன்று போடுங்க மாதிரி. எனக்கு வந்து ஸ்வீட் பிடிக்காது. முட்டை போடுதான். இப்போ வந்து நான் இனிப்பான பாலப்பம் சாப்பிட்டேன். இனி வந்து கோழி முட்டை பாலப்பம் சாப்பிட போகிறேன். அதற்கு அப்படி சுடுவாண்டு வேவன்னு பார்ப்போம். இப்போ இந்த நான் சுட்டா முட்டை வந்து அடுப்பில் ஊத்துண்டு இந்த அதுக்கு சத்தம் போட்டு கொஞ்சம் மணக்கு இருந்த ஏன் இந்த சோழியை பேசாமல் வீடியோ எடுத்தமாம் அவ சுடேக்க உங்களுக்கு சொன்னமாம் எப்படி சொல்கிறான்னு இருப்போம். என்ன உண்மையிலையோ சரி வாங்க முட்டை பாலப்பத்தை பார்ப்போமா. வேற முட்டை எடுத்துக்கிட்டோம் மாதிரி அப்புறம் முட்டை எடுத்து கொடுப்போம். முட்டை பாலப்பமா எங்கே வந்தீங்க முட்டை? அஞ்சு முட்டை வாங்க முட்டை பாலப்பத்தை பார்ப்போம். சரி வயசு சுட்ட பாலப்பத்தை எப்படின்னு பார்ப்போம். சுடா வேணுமா சுட்டு கொண்டே இருக்கிற பாலப்பம் பார்ப்போம் என்ன நடக்குது. ஆனால் எந்த பாலப்பத்தை அடிக்கலாம் மாதிரி உண்மையா இப்படி நான் பாலப்பம் கொடுத்து சாப்பிடுறது சுட்டு இப்படி சாப்பிட்டது இல்லை. நான் எந்த சாப்பிட நான் போகக்கூடாது. உண்மையா நல்லதாங்க எல்லாம் வெளியே ஒரு பாலப்பம் கிடந்து வீட்டு வாசல்ல வச்சு பாலப்பம் கிடையாது சூப்பரா ஆடை பாலப்பம் இதுல ரோட்ல வச்சு உள்ளக்காரர் சொல்றாங்க கோகனட் மிக்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணு சொல்றாங்க. ஃப்ளவர் எல்லாம் மிக்ஸ் பண்ணு சொல்றாங்க வெள்ளக்காரருக்கு பேருங்கோ. நான் சொல்லுவேன் வெள்ளக்காரருக்கு எந்த இங்கிலீஷ் தெரிஞ்ச இங்கிலீஷ் சொல்றாங்க. ஸ்ரீலங்கன் ஃபுட் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட். ஸ்வீட் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் எக் பிரேக்ஃபாஸ்ட். நான் எக் பேக்கன் மாதிரி இது பாலப்பம் பேக்கனுக்கு பதிலாக எக்கு பதிலாக பாலப்பத்தை போட்டு கொடுக்குறேன். எக் பேரங்கோ அப்படி சொல்லி விளக்கார சொல்லலாம். நம்ம படுத்தினா பிஸ்னஸ் எல்லாமே ஒரு பிஸ்னஸ் தானே. நல்ல ஒரு பொட்டி கடை மாதிரி அடிக்க மாட்டாத ஒரு ரோடுக்கு முன்னுக்கு இங்கே பம்சர் எடுத்து அடிக்கணும். பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம். நாளைக்கு நீங்கள் இப்போ வடையா பழையனீங்கன்னா நான் உங்களை கொண்டு அப்போ கடைக்கு போடலாம். அப்போ கடைக்கு போடாது. சரி கிணறு காய்க்க கூடாது. கிணறு காய்ச்சிருந்தா மக்களுக்கு போரிங்காக இருக்கும். மக்களே சரி நான் இப்போ வந்து முட்டை பாலப்பத்தை பார்ப்போம். வாங்கோ முட்டை பாலப்பத்தை பார்க்க முதல் வைப்பு சுட்டுருக்குறா பாருங்க என்ன பாலப்பம்ன்ற பார்ப்போம். உண்மையிலே நீங்கள் இதை பாருங்க எந்த பாலப்பமும் டிஃப்ரெண்டாக இருக்குது எந்த பாலப்பமும் டிஃப்ரெண்டாக இருக்குன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. பாருங்க உவா சுட்ட பாலப்பத்துக்கு நான் சுட்ட பாலப்பத்துக்கு வித்தியாசம் பாருங்க. பாருங்க என்ன சொல்லி நீங்கள் விழுத்துறீங்களா பாருங்க மக்களே பார்ப்போம் என்னென்று. உவா சுட்ட பாலப்பத்தை நான் காட்டுறேன். ரெண்டாலும் கணவனுக்கும் மனைவிக்கும் போட்டி நடந்துட்டு ஆற்ற பாலப்பன் டேஸ்ட். சரி இது நான் சாப்பிட மாட்டேன். என்ன நான் முட்டை பாலப்பத்தை வெயிட்டிங் பிள்ளையில கொடுத்து விடுவோம் சாப்பிட்டு. அவங்களும் முட்டை அவனை சாப்பிடுவாங்க. பாருங்க இது வந்து வைஃப் சுட்ட பாலப்பம். பொறுங்க இப்போ அடுத்த சுட போகிற பார்ப்போம். இது முட்டை பாலப்பம் சுற்றுங்க பார்ப்போம். படியா சுற்றுங்க ஃபுல்லாக வாங்க அடுப்புற கிட்ட வச்சுத்துக்கும் நல்லா
ஒரே அடியாக சுற்ற விடணும். சுத்தம் சுத்து ஃபுல்லாக சுற்றுங்க. அப்படிதான் சுத்து நல்லா சுடு. எனக்கும் சுட்டாங்க. என்ன முராஜி பார்க்குறீங்க? மனைவி முராஜி பார்க்குறா. அப்பச்சட்டியால் சுட்டு விட்டுட்டு வந்துடுமே. அப்பச்சட்டியால் சூடு வாங்கிய கணவன். லண்டனில் அப்பச்சட்டியால் சூடு வாங்கிய கணவன். அதான் அன்றைய தலையாங்கம். சரி போட்டாச்சு முட்டை பாலப்பம். சரி முட்டை கூடையை காட்டுறேன் பாருங்க. நான் அடுப்பில் ஊற்றி போட்டேன். மனைவி இனி க்ளீன் பண்ணிக்க திட்டுவா. நான் க்ளீன் பண்ண மாட்டேன். நான் தான் க்ளீனிங் ஊற்றினாலே க்ளீன் பண்ணுவாங்க. சரியா இங்கே மனைவி சுட்ட பாலப்பம் வந்து ரொட்டி மாதிரி வந்துட்டு. என்ன மாதிரி ரொட்டி மாதிரி கிடையாது. சரியா ஐயோ இல்லை பாலப்ப கடையை விட்டு ரொட்டி கடை போடலாம் கூட. பார்ப்போம் முட்டை பாலப்பத்தி உங்களுக்கு சரி வராது மாதிரி பாலப்பம். ரொட்டி கடை தான் சரி. சரி முட்டையை போடுறேன் பார்ப்போம். முட்டையை என்ன மஞ்சக்கரை எடுக்கணும் அப்படியே போடணும். பச்சைக்கரை எடுக்கணும். பச்சைக்கரை கிரீன் முட்டையும் இருக்கும். நல்லா காமெடி பண்ணுறீங்க. அதான் இதைத்தான் பச்சை முட்டைன்றது. இது பச்சை முட்டை. அதான் மஞ்சளா கலர். நீங்கள் பச்சை முட்டைங்க மஞ்சளா கிடைக்கும் மாதிரி. பச்சை முட்டைன்னா பச்சை கலராக இருக்கும். ஏன் மஞ்சளா கிடக்கு? பச்சை முட்டைன்னு சொன்னால் பச்சை கலராக இருக்கும். இது என்ன மஞ்சளா கிட பாருங்க. இனி மூடுங்க. மூடி இனி வேடி காட்டுறேன் உங்களுக்கு. முட்டையை பண்ணுறடி கொஞ்சம் மிளகா போடுங்க மாதிரி. மிளகா கொஞ்சம் உப்பும் போடுங்க லைட்டாக. கொஞ்சம் மிளகாவும் உப்பும் போட்டால் நல்லா இருக்கும். பார்த்தீங்களா பச்சை கலர் பச்சை முட்டை வந்து மஞ்சளாக வந்துட்டு. கொஞ்சம் 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 மிளகு. ஓகே போட்டால் தான் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். இனி கொஞ்சம் மூடி போட்டு இருக்குங்க. தாங்க சாப்பிடுவோம். சரி வாங்க சாப்பிட காட்டுறேன். என்ன சொன்னீங்களா? தூளும் போட்டு தரட்டும். அப்போ தூள் போட்டு சாப்பிட்டு முதல்ல நான் தான். சரி தூள் போட வேண்டாம். மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் குமார சுட்ட முட்டை பாலப்பத்தை சாப்பிட போகிறோம். என்ன ஒட்டு பேப்பர் பிளேட் எடுக்காம மெட்ரோ பிளேட் எடுத்துருக்கோம். நீங்கள் பேப்பர் பிளேட் ஏன் பேப்பர் பிளேட் பாய்க்கிறோம்னா நீங்கள் நினைப்பீங்க என்ன லண்டனில் இருந்துட்டு பேப்பர் பிளேட் பாய்க்கிறது எங்களுக்கு வந்து ஈஸி. முட்டையும் முட்டை கிடைக்காது. கலவை வந்து எல்லாம் தூக்கி எறிய வேண்டிய சாப்பிட்டு இங்கே இருக்க முட்டை பாலப்பம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். வைஃப் சொன்னோம் தூள் போட்டு சாப்பிட சொல்லி தூள் போட்டு எல்லாம் சாப்பிடலாம். ஒழுகுதான் முட்டை. கவனம் சாப்பிடும் ஊற்றுலாம். அம்மா சுடுவா உடுப்பில் ஊற்றுட்டோம். உடுத்து போடணும். கவனம் சாப்பிட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னெல்லாம் கவனம் உடுப்புலாம் கவனம் என்ன துவைக்கிற முடியாது. என்ன வெளியில கல்லில் அடிச்சு கிணத்துல தண்ணியில் தான் துவைக்கிறீங்க. வாஷிங் மிஷின் தள்ளி விட்டா வாஷிங் மிஷின் துவைக்கும். தான் துவைக்கிற மாதிரி சொல்றோம். ஆத்தி தான் கஷ்டப்பட்டு துவைக்கிறான். ஊர்ல என்ன சொன்னா தெரியலாம். கல்லில் போட்டு தேய்ச்சி வேலையோ கஷ்டப்பட்டு ரோபோ கொண்டு கூப்பிடும். காய போடுறது மடிச்சு வைக்கிறது அதெல்லாம் சின்ன வேலை. துவைக்கிறது மட்டும்தான் மிச்ச வேலை யார் செய்யறது? அதெல்லாம் சின்ன வேலை. கலைக்கக்கூடாது. கலைக்கூடாது. சாப்பிடணும் பசிக்கும். என்ன சாப்பிட முடியாது. லஞ்ச் என்ன மாதிரி மார்னிங் சாப்பிட முடிஞ்சது. லஞ்ச் என்ன அதான் இது சாப்பிட்டு முடிஞ்ச உடனே கழுவி கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு கோழியெல்லாம் வெட்டி அடுத்த சமையல் நீங்கள். ஓகே நான் வெளியில போறேன். சரி போடுவோம். சமையல் போறீங்களா? நான் போய் வர நான் சமைச்சு ரெடியா இருக்கும் வந்து சாப்பிடுறது. ஓகே கோழியா இனி வந்து நாங்கள் இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். லஞ்சுக்கு நான் லஞ்சுக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் உங்களுக்கு நான் காட்டுறேன். லஞ்சுக்கு வந்து நான் கோழியை வந்து சாப்பிடுங்க. முட்டை பண்ணுறடி அம்மா சுட்டது. மகள் வந்து நீங்கள் பசியாகும். அவளோட நான் சாப்பிட்டேன். நான் இப்போ வந்து இப்போ மகனை வந்து டியூஷனால் எடுக்க போகிறேன். டியூஷன் முடியுது. இப்போ வந்து மார்னிங் சாப்பாடு எத்தனை மணி 12 மணி ஆச்சு பாருங்க. மார்னிங் சாப்பாடு மத்தியானம் 12 மணி சாப்பிட்றேன். இரவு சாப்பாடு எத்தனை மணி சாப்பிடுறது இல்லை. மார்னிங் 12 மணி டியூஷன் முடிய போது நான் ஏற்றிட்டு வந்து கோழியை ஊற விட போகிறேன். கோழி வெட்டி பொரிக்க போகிறோம். பொரிச்சு சமைக்க போகிறோம். பார்ப்போம். சரி
பேப்பர் போயிட்டு வருவீங்க பின்னுக்க இதுதான் மக்கள் என்ன சொன்னோம். சரி உங்களுக்கு நான் மகனை டீச்சர் கிடந்தது போயிட்டு உங்களுக்கு நான் கோழி வெட்டுறது அப்படின்னு காட்டுறேன். கோழி வெட்டுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த சைடில் அப்படின்னு காட்டுறேன். கோழி வெட்டி பொறிக்க போகிறேன். பொறிக்கும் போது கூட எல்லாம் காட்டுறேன். வாங்க மக்களே வீடியோ போகும் மக்கள். கோழி கூட வந்து பொறிக்க போகிறோம். அதை இப்போ ஊற விட போகிறோம். ஊற விட போகிறோம். பெரிய துளை பார்த்தீங்களா, இந்த துடையை வந்து தூளையில் உப்பெல்லாம் போட்டு பிரட்டி போட்டு பொறிக்க போகிறேன். அப்போ அதுக்கு தானே இப்போ நான் கோழியை ஒட்டி நிற்கிறேன். பாருங்க கோழிக்கால். கோழியை வந்து எத்தனை விதமாக நாங்கள் செய்கிறோம் பாருங்க. கறி வைக்கிறோம், பொரிக்கிறோம், வதக்கிறோம் பாருங்க. இதை வந்து பொரிச்சு போட்டு இது இங்கே நீங்கள் கோழி வெட்டும்போது இந்த சைட்டெல்லாம் கொழுப்பெல்லாம் வெட்டும். பிச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும் கோழி. பார்த்தீங்களா இப்படி இது இது பெரிய துளை. இதை வந்து நாங்கள் கீறணும். கீறினா தான் உப்பு தூளெல்லாம் போய் நிற்கும். அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். 2 பக்கமும் கீறணும். போட்டு போட்டு ஊற விட போகிறேன். அப்படியே எல்லாத்தை முடிச்சு போட்டு எல்லாம் எல்லாம் மூண்டு போட்டு வாங்க. நாங்கள் 5 பேர் தானே காணும். மூண்டு போட்டி நிற்கும்போது வீட்டை நிற்கும்போது தெரியும் தானே, கொண்டாடி விட மாட்டான். அதை இதை செய்ய ஆக்கினதானே அதை செய்து முடிச்சு விட்டா கிடைக்கல. எல்லா வேலையை முடிச்சுட்டு சாப்பிடுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பெல்லாம் போடுறோம். உப்பும் போகிற என்ன போடுறீங்களா? மஞ்சள் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போடலாம். உப்பு என்ன சொன்னால் நாங்கள் கிணக்க உரைப்பு சாப்பாடையே கொஞ்சம் சாப்பிடுவோம். மஞ்சள் எல்லாம் போட்டு பின்னுறீங்க. கூட என்ன செய்ய போகிறீங்க? வறுக்க போகிறீங்களா? கோழி வரையில சரி சரி கோழியை வறுக்க போகிறோம். காமெடியா இல்லை? இது என்ன சாமான்? என்ன சாமான்? தந்தூரி பவுடர். தந்தூரி பவுடர் போடுறா சொல்லணும். தந்தூரி பவுடர் கணக்கு போட உரைக்காதோ? தந்தூரி பவுடர் எண்ணெய் ஒன்றும் போடல. எண்ணெய் யார் பிளட்டுறது? இஞ்சி எல்லாம் குத்தி வச்சிருக்கு. இஞ்சியும் உள்ளியும் குத்தி வச்சுக்கிறா. இஞ்சி க்ளவுஸ் போட்டு செய்யறான். இஞ்சியும் உள்ளியும் இடிச்சு வச்சிருக்கு. மஞ்சள் தூள் எல்லாம் போட்டாச்சு, உப்பு எல்லாம் போட்டாச்சு. இதெல்லாம் கணக்க போடுறேன். என்ன அது? இஞ்சி பவுடர். இஞ்சி இடிச்சு வச்சுக்கிறா. இஞ்சி பவுடர் போடுறீங்க. நீங்களாம் பிரட்ட போறீங்களா? வாக்கு வந்து பிரட்ட பயம் கையில் வேணா க்ளவுஸ் போட்டு தான் பிரட்ட போடுறேன். சரி வயசானாலும்ட்டீங்க. கருப்பண்ணா ஆனால வேணும். சரி நினைப்பு தான் பிழைப்ப கிடைக்கும். கவனம் பாருங்க எல்லாம் போட்டாச்சு. கூட காய்ச்சுன்னு எனக்கு விசாராகும். என்ன தெரியுது? இனி என்ன செய்யறது? இனி பிரட்ட பண்ணியா? எண்ணெய் ஊற்றி எண்ணெய் அது என்ன சாமான்? என்ன செய்யுது? இதெல்லாம் செய்ய கையில் அடுங்க. நான் எடுத்து போகிறேன். கையில் விடும். நான் கரண்டி எடுத்துட்டீங்க. நீ என்ன கரண்டி எடுத்தாச்சு. பார்த்தீங்களா எல்லாம் போட்டாச்சு. என்ன எல்லாம் போடுறா? இன்னும் எடுத்து பச்சை மிளகாத்தூள் போடுறா. தனி மிளகா இடிச்ச தூள். அது இடித்த மிளகாத்தூள். கேரமாக இடித்த மிளகாத்தூள் போட்டு இதெல்லாம் நடக்குது. பார்ப்போம் என்னண்டு. இனி என்ன ஊற்ற போகிறீங்களா? என்ன ஊற்ற போகிறீங்களா? இனி என்ன ஊற்ற போகிறீங்களா? என்ன ஊற்ற போகிறீங்களா? என்ன ஊற்ற போகிறீங்களா? என்ன ஊற்றுற வேற? இனி நான் தானே மிக்ஸ் பண்ண போகிறோம். என்னென்னு சொன்னால் தான் உப்பு தூள் எல்லாம் போட்டு தந்துட்டு தினக்கு ஊற்ற விரலுமா கையில். மஞ்சள் எல்லாம் பிடிக்கும். ஆனால் க்ளவுஸ் போட்டு செய்யலாம். அதனால நான் பிரட்டுற மாதிரி வரா. நான் தான் கூடுதலாக பொறிக்கும் போது பிரட்டுறேன். அந்த இவன் உப்பெல்லாம் போடுங்க. பிரட்டுற வந்து இதாக இருக்காது. நான் பிரட்டினா தான் நல்ல இதமாக இருக்கும். வேறமா நல்ல இதமாக பதமாக இருக்கும். வேறமா எப்படி எல்லாம் பிறகுனா தூள் காணாமல் இருக்கிறது. ஏன்னா கொஞ்சம் உரைப்பாகணும். நீங்கள் உரைப்பில் உங்களுக்கு உரைப்பேன்னா நான் உரைப்பு சாப்பிடணும். நான் சும்மா சொன்னேன். எல்லாரும் சமாதானம் சாப்பிடுவோம். வேறமா அப்படி பிரட்டு காணும். உரைப்பு வந்து கூட சாப்பிடுவாங்க மக்கள். இந்த நாட்டில் வந்து உரைப்பு கூடாது. நாங்கள் ஊர் மாதிரி கணக்கு உரைப்பில் சாப்பிட்டா வயிற்றுக்கு புண் பிடிக்கும். அது கிடைக்கல. இங்கே வந்து டாக்டர் மேலாம் சொல்கிறாங்க நீங்கள் உரைப்பில் குறைச்சால் எங்களுக்கு எவ்வளோ நல்லதுன்னு சொல்லி
நாங்கள் இங்கே உரைப்பட குறைக்கிறது கூட போடுறோம். நீங்கள் ரைஸ் போட்டுது உரைப்பட குறைச்சி சாப்பிடணும். மக்கள் நீங்களும் அளவா உப்பு தூள் போட்டு சாப்பிடுவோம். சி ஆள் முறை பண்ண சாப்பிட்டுருக்காங்க. வேறு எரியுது ஏற்கனவே வேறு எரியுது. பேரங்க நம்ம சொல்கிறோம்னா நம்ம நாட்டில் வச்சு பேரும் உப்பு பார்க்கணும். இல்லை தெரியாது. நீங்கள் வச்சு பார்க்கலாம். பேருங்க உப்பு இருக்கு. கொஞ்சம் உப்பு காணும். உப்பு போடுறோம். உரைப்பெல்லாம் காணும். இப்போ நான் டேஸ்ட் பார்க்கல. அவன் டேஸ்ட் பார்க்கலாம். நான் போயிட்டு இன்னைக்கு பார்க்கல. இன்னொரு வேற உப்பு வெஞ்சல் எல்லாம் காணுமா? இனி என்ன செய்யறது? ஒரு ஊற விடுறதா? கொளுத்தினால மூடி விடுவா? பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரட்டில் பார்த்தீங்களா கோழி? பாருங்க கோழி அப்படியே பாருங்க எல்லாம் படிவாக பேர் வச்சுக்கிறாங்க. கோழி தேசிக்காய் அப்படி கூட போகிறோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இது அவனுக்கு வைக்கலாம். அவனுக்கு வைக்கிறோம்னா ஜோக்கெட் போட நாங்கள் பொறிக்கிறபடியா இப்போ இப்படி செய்கிறோம். பாருங்க நல்லபடியாக கீறி சாப்பிட முடியுங்க. கமராமேன் பசிக்குதா? தேசிக்காய் அப்படி விட போகிறோம். தேசிக்காய் அப்படி என்ன வேறு என்ன விட போறீங்க? தேசிக்காய் கசக்குங்க வடியா கையால் கசக்குங்க. என்ன கவனம் நீங்கள் என்ன கீறுபட போகுது? கையால் எப்படி கசக்குங்க? என்னதான் சமைக்கிறீங்களோ தெரியல. நாங்கள் எல்லா காலத்துல என்ன செய்ய போறீங்களோ தெரியல. அப்படி தெரியல. கனகால இருக்கணும்னு சமைத்தான் தெரியல. திட்டி சமைக்கிறாங்க மக்களே. எனக்கு இன்றைக்கு 2 கோழிக்கால் வாங்க. எனக்கு 2 பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கோழியை கூட எத்தனை விதமா நாங்கள் செய்யறோம் பாருங்க. பிரட்டுறோம், பொரிக்கிறோம், வதக்குறோம், டேபிள் செய்கிறோம். எத்தனை வேலை கொண்டாங்க தேசியம் டைம் ஆகுது. எனக்கு பேரங்க இப்போ 1 ஆச்சு. 12 மணிக்கு தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சது. நீ லஞ்ச் எத்தனை மணிக்கு இருக்குது? கொண்டாங்க தேசியம் கிட்ட போனோம். அது பொரிக்க வழியில் வந்து பச்சை தேசிக்காய் விடுவோம்மா. பொரிக்காலும் சேர்ந்து பொரியும் தானே அப்படிங்க பின்னுக்கு அடிச்சு வரணும். சரி சரி உங்களுக்கு நான் என்ன செய்ய போறது மூடி வைக்க போறோம். ஓகே மூடி வைக்க குமாரி இது கோழிகள் எல்லாம் ஊற விட்டு கலைஞர் எல்லாம் வழி கத்தி எல்லாம் வழி வச்சு வீட்டில் சாமான் எல்லாம் ஒரு என்ன செய்வோம் ஐயோ மக்களே வீட்டில் 2 அவ்வளோ வேலை நிறைய வேலை. சரி சில நேரம் வேலைக்கு போனால் காசு வேறு என்ன பிள்ளையோட நிற்கிற மாதிரி சந்தோஷம் இல்லை. இப்போ தான் ஆகிடுவோம் வாங்க தேங்காய் திருவோணும் பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க தேங்காய் திருவள்ளி ஒன்று வாங்கினேன். திருவள்ளி கலவு முதல் 1 வாங்கினா உடஞ்சிது. இப்போ அண்டை கொண்டு புதுசாக வாங்கினாங்க. இதெல்லாம் இந்த திருவப்புறம் தேங்க ஊர் மாரி இந்த திருவப்புறம் தேங்க உங்களுக்கு காட்டுற மடிவாக இருந்து வர. ஓகே மக்களே வாங்க பார்த்தீங்களா கனால இருந்தது திருவேலை 6 மாசம் இருக்குல்ல. என்ன நீங்க வாங்கின பார்த்து வாங்கல இது வளைஞ்சி வர கல்வி நேரடி லெஞ்சு ஜெகன் செங்காய் 20 பேருங்க அப்படி என்று வீட்டில் 2 கொண்டாடி ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும். அதுவும் ஒரு சுகம் தானே ஹெல்ப் பண்ணி கொடுக்குறது. உண்மையாக ஹெல்ப் தான் உங்களுக்கு. நீங்க சும்மா சொல்லணும் வீடியோன்னு சொல்லி எவ்வளவு வேலையை வாங்கி கொடுங்க. இல்ல உண்மையில நான் செய்தாரு உங்களுக்கு
ஒவ்வொரு நாளும் வீடியோ எடுத்தா கிணறு செய்யலாம் ஒரு நாளைக்கு இல்ல அதுக்கு முன்னாடி நான் சும்மா நான் வீடியோ எடுத்தா அவ்வளோ அடுக்க முடிஞ்சிருவோம் நான் செய்யற வேலை ஃபுல்லாக கட் பண்ணுறேன் க்ளீன் பண்ணி டாய்லெட் பாத்ரூம் ஒரு வீடு என்னென்னு சொன்னா வீட்டை ரெண்டு பொண்டாடி ஹெல்ப் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லை மக்களே. என்னன்னு சொன்னா இருக்கும்போது சந்தோஷமா இருக்கணும், ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணணும். அதான் நீ பேர் நடந்துட்டு இருப்பாங்க. தொப்பி கூட வடி இருக்காங்க மண்டையில மயிர் இல்லை, மயிர் இருக்குங்களா நடுவாக மட்டும் தெரியுது. இல்ல தேங்காய் திருவேக்க தேங்காய் மனம் தலையில பிடிக்க கூடாது. பாத்தீங்களா துக்கள் ஏதோ உண்மையில இப்படி ரெண்டு ஒரு ஃபேமிலியில தான் காய்ச்சி காய்ச்சி வேலை செய்ய நாங்கள் ஃபேமிலியில தான் இருக்கும். ஆனால் உண்மையா நாக்கள் அடிக்கலாம், ஜோக்குன்னு சொல்லி உண்மையா நாக்கள் அடிக்கலாம். ஓகே மக்களே, இப்போ நான் தேங்காய் திருவோம். இப்போ 4 தேங்காய் அடக்கு, 4 தேங்காய் திருவி ஃப்ரீசருக்கு பேக்கில் போட்டு வைக்க போகிறோம். ஏன்னா அப்போ வச்சா தான் நாங்கள் புட்டு எடுத்து மைக்ரோவில் சூடாகி போட்டு அவிக்கலாம். இப்போ செய்ய போகிறேன். அதெல்லாம் ஃபுல்லாக காட்டுறேன்னா உங்களுக்கு டைம் எடுக்கும். அப்போ நான் இப்போ இனி கோழி பொரிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். கோழி பொரித்து சமைக்க போகிறோம். சமையல் நடந்துருக்கு. கோழி பொரிச்சு போடும். இன்றைய கோழியும் பிளெயின் ரைஸும் வேறு என்ன, பிளெயின் ரைஸும் வேறு என்ன ஒன்று வரைக்கும் வாங்கினது. கோழியும் பிளெயின் ரைஸும் சலாட்டும் வேறு என்ன சமைக்க போறீங்க? கீரை இருக்குல்ல, கீரையும் ஒரு வெள்ளைக்கறி. இன்றைக்கு வந்து குழம்பு இல்லை. ஏன்னு சொன்னால் நான் குழம்பு நடுறோம், குழம்பு சாப்பிட்றோம். ஒரு வித்தியாசம் செய்ய முடியும். கோழி சலாட்டு, பிளெயின் ரைஸ், மற்றது கீரை கறி. சரி ஓகே, இது முடியும் உங்களுக்கு காட்டுறது. முடிய காட்டுறது மக்களை பார்த்தீங்களா, சம வெயில். உடுப்பெல்லாம் பள்ளியில் காய விட்டுருக்கோம். பள்ளி கொடுப்பெல்லாம் பிள்ளைங்கள காயுது. இன்றைக்கு 20 degrees, சொட்டியான வெயில் வேறுங்க. சம வெயில் அந்த மாதிரி. அதுக்குள்ளே வேறுங்க நான் சிக்கன் இன்றைக்கு வெளியில் பறிப்பு கொண்டு முடிவு எடுத்துருக்கேன். சிக்கன் வந்து பறிக்கிறதுக்கு அடுப்பில் சூடாக இன்றைக்கி வேறுங்க, காசு அடுப்பில் பறிக்க போகிறேன். நான் வந்து நிற்கிறேன். குமாரி வாரீங்களா? குமாரி எல்லாம் கழிக்கணும். ஓகே குமாரி எல்லாம் கழுவி வச்சுட்டு வந்துடும். உள்ளுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் சலாட்டெல்லாம் பட்டி வச்சுட்டு வந்து நிற்கிறேன். இப்போ நீ வந்து வைவ் வந்து ரைஸும் போட்டு சோறும் சமைக்கிறா, கீரையும் சமைக்கிறா, சலாட்டும் ரெடி. எனக்கு சிக்கனை பொரிச்சிட்டு நாங்கள் சாப்பிட வேண்டியா. வாங்க சிக்கன் பொரிக்கிறா காட்டு. பார்த்தீங்கன்னா என்ன வேறுங்க, சட்டி வேகுது. சிக்கன் நாங்கள் மூடி வச்சுக்கிறேன். காற்றுக்கு மண்ணெல்லாம் பறந்துட்டு வந்து இனி வந்து நான் சிக்கன் பொரிக்க போகிறேன். சட்டி கோச்சிட்டு தெரியுது பார்ப்போம். கோச்சிட்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் சிக்கனை போட போகிறேன். நல்ல வாசம் அடிக்குது. சட்டி கோச்சிட்டேன் சிக்கன். பார்த்தீங்களா, இப்படியே போட்டு 2 தான் போடுவோம். நேற்று படியாக இருக்கா. பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ சிக்கன் பொரியுது. பொரிஞ்சான ஒரு வாசம் கொண்டு வேறு வித்தியாசமாக. உள்ளி இஞ்சி எல்லாம் போட்டு இடிச்சதானே கம வாசம் அடிக்கின்ற இஞ்சி உள்ளி எல்லாம் போட்டு இடிச்சது. உண்மையிலே நல்லா இருக்குது. வெயிலத்துக்கு சூப்பராக இருக்குது. இதில் இருக்க அந்த மாதிரி இருக்குது. என்ன சொன்னால் எங்களுக்கு வந்து வெயில் வந்தால் ஒரு சந்தோஷமாக இருக்குதானே. உண்மையில் நல்ல சூப்பர் அந்த மாதிரி. என்ன ஒரு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறது நல்ல சூப்பராக இருக்கும். நான் வேலை முடிஞ்சு வந்து வீட்டை நிற்கும் போது சனி நேரில் வந்து என்ஜாய் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த கூட நாங்கள் வெளியில் போகல. இந்த வீட்டு சரி இது பண்ண முடிவு எடுத்துட்டோம். ஏன்னா ஒரே வழியில் திடீர்னு பிஸியாக நல்ல வீட்டில் நிறைய வேலை நடந்தால் அதெல்லாம் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணுறதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ சமைக்க நிற்கிறோம். எப்படின்னு சாப்பிட லேட் ஆகும். என்ன மத்தியானம் தாண்டிட்டு ஓகே பொறிச்சு நாங்கள் எல்லாம் இஞ்சியெல்லாம் உள்ளியெல்லாம் உடிச்சு வச்சது தானே. அது கொஞ்சம் பேருக்கு மதிக்கும் மேலே வருது. மதங்கிட்டு வருது. சூப்பராக வருது மேலே. அது புரியும்பா வேறு சாப்பிட நல்லா இருக்கும். லைட்டாக நம்ம பார்ப்போம். கொஞ்சம் இருக்குது. பார்த்தீங்க அந்த நாங்கள் குத்தி போட்ட உள்ளி இஞ்சி இருக்குல்ல, அந்த புரியும்பா வந்துருக்கு. நல்லா தான் கிடக்கு. வித்தியாசம் டேஸ்ட்டாக கிடக்குது. என்ன நல்லா குத்தி பவுடரும் போட்டபடியா ஓகே வேணுமா? கேமராமேன் கேட்குறாரு எனக்கு வேணும். கேமராமேனுக்கு வாசம் வந்துட்டு நான் சாப்பிட. கேமராமேன் இந்த மகன் தான் எடுக்கிறேன். ஓகே அந்த நான் சிக்கன் பொரிக்க பொண்டாட்டி வந்து இருக்கிறா பார்த்துக்கொண்டு. வேறுங்க குமாரி சொல்லுங்கள், வேறு என்ன? அப்படி வெயில் பிடிச்சிருக்கா?
உங்களுக்கு என்ன டயர்டு வெயில் பிடிச்சிருக்கோம் அம்மக்கம் மேலே ஜெரோன் ஹாய் ஓகே ஜெரோன் சிக்கன் சாப்பிடுறீங்களா பார்த்தீங்கன்னா இந்த வாழையெல்லாம் இப்போ வளர்ந்துட்டுருக்கு இந்த வளரையில் சுடப்போ ஊட்டி இந்த இதுக்கு விழுந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸுக்கு தான் அடிக்கணும் இது எண்ணெயால் எங்களை ஊற்றினு சொல்லுவாங்க இங்கே பிள்ளைகளுக்கு எண்ணெய் ஊற்றினாலும் சரி அடித்தாலும் சரி எதையும் தாங்க எங்களை தான் கூப்பிட்டு விசாரிச்சு நிற்பாங்க அதுக்குள்ள ஓடுறாரு இன்னைக்கு ஒரு என்ன மக்களே அடுத்த நான் உங்களுக்கு சிக்கன் நல்லா பொரிஞ்சுட்டு இப்போ அடுத்த ரெண்டாந்திரம் போட்டாச்சு பொரிஞ்சுட்டு இருக்குது நான் உங்களுக்கு சாப்பிடும்போது ஏன்னா ஓ உங்களுக்கு என்ன போகணுமோ எல்லாம் செய்திருவேன் அதுக்கு என்ன சிக்கனை சதுரம் வெட்டி போட்டு 65 ஆக்கி விடுறது சிக்கன் 65 அதெல்லாம் ஊற தந்துரு சிக்கன் இதேமே தான் ஊற விடுறது அது கொஞ்சம் உழைப்பு கொஞ்சம் கூட போகும் வேறு ஃபோன் அடிக்கணும் உங்களோட எல்லாம் அடிக்குது எல்லாம் ஃபோன் இங்கே ஃபோன் இல்லாட்டி சரி இல்லை இப்போ வெளிநாட்டில் ஒரே ஃபோன் தான் மாறி வரும் மற்றது வேறு என்ன சொன்னீங்களா சிக்கன் 65 நாளைக்கு போகணும் உங்களுக்கு வேறு என்ன வேணும் சமையலில் புளி தானே ஆண்கள் இந்த சமையல் மாதிரி வராது என்ன பாருங்க எப்படி ஹெல்ப் பண்ணி கொடுத்தாலும் புறணி சொல்லிவினோம் உங்களுக்கு இப்படி தான் நடக்குதாம்மா உங்களுக்கு இப்படியா நடக்குது உங்களோட வீட்டிலே புறணி எல்லாம் பெறுமோ ஓகே எனக்கு சாப்பிடும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் முடியல போய் கொண்டு கிணறு பொடிய மாதிரி ஓகேயா ஆ எல்லாம் ஓகே வழி வச்சது ஏன் சிங்கு பிறகு கடிச்சா சென்ட்டை பிடிச்சி அடிச்சு சுற்றி ஒரு சென்ட் அடிச்சுட்டீங்க மனதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூலிங் கிளாஸும் போட்டு சிக்கன் பொரிக்கணும்னு யோசிக்கிறீங்களா ஒரு ஹீரோ மாதிரி இருக்குன்னு யோசிக்கிறீங்களா நான் அப்போ ஹீரோ இப்போ வயசு போட்டு தெரியும் தானே வயசு போட்டு இப்போ எனக்கு காமெடி மேனே அந்த காலத்தில் நான் ஹீரோ என்ன சிக்கன் பொரிக்கிறாங்க எல்லாம் ஹீரோ வந்து அந்த நாட்டிலே முழு பேரும் ஹீரோ இல்லை சிக்கன் பொரிக்கிற ஹீரோன்னு சொல்லல கண்ணாடி போட்டு கண்ணாடி போட்டு சிக்கன் பொரிக்கும் ஜெகன் இப்போ ஹீரோன்றீங்க இந்த மனைவி சொல்கிறேன் நான் ஹீரோ இல்லையான்னு ஹீரோவா என்னத்தை கதைக்கிறது இன்னும் பொறிச்சு முடியல கிட்ட ஆடுவோம் போயிட்டு பொறிச்சிட்டேன்னு இன்னும் கொஞ்சம் போகணும் பிரேட்டி விட்டுருக்கேன் நல்லா போகணும் ஃபேன் குமையை பொறிஞ்சிட்டேன் இன்னும் பொரியலைண்ணே நல்லா பொரியணுமா அதனால் ஐ எம் வெயிட் அண்ட் சி சிக்கனுக்கு ஓகே இப்போ சிக்கன் வந்து நல்லா பொரிஞ்சிட்டு பிள்ளைகள் பசிட்டு அன்றைக்கி சாப்பிட கொடுப்போம் வேறங்க நல்லா எண்ணெய் வடிக்கும் நல்லா புரிஞ்சுதானே ஓகேண்ணா குமாரி ஏ வேறங்க பேப்பர் அந்த மாதிரி வந்துடுங்க வரோம் முறி வந்துட்டு வேறு கொஞ்சம் சட்டி குடிக்கிறோம் இங்கே வேறோம் சிக்கன் வந்து சுடுவாம்மா நல்லா புரிஞ்சு வந்து க்ளவுஸ் போட்டு தான் என்ன கையெல்லாம் ஊற்ற வச்சு நீங்கள் க்ளவுஸ் போட்டு சிக்கன் பிளேட்டுறீங்கல்ல இங்கே வேறோம் ஊர் வர இங்கே வரும் இது வெளிநாடு இங்கே வேறோம் சிக்கன் நல்லா வதங்கிட்டு வேறோம் அப்படியே எடுத்து கடிக்க நல்லா இறங்க கொஞ்சம் ஆறட்டு சுடுது நல்லா வேறோங்க இங்கே வேறோங்க சிக்கனு இது உடனே இப்படியே சாப்பிடக்கூடாது நீங்கள் நம்ம ரைஸ் எல்லாம் போட்டு தான் சாப்பிடுவோம் அப்போ நல்லா இருக்கும் ரைஸ் ஓகே சிக்கன் எல்லாம் பொரிச்சு முடிஞ்சது இப்போ நேரம் வந்து 4:40 வரும் மத்திய சாப்பாடு 4:40 சாப்பிட போகிறோம் சரியாக லேட்டாக போயிட்டு வீட்டில் ரெண்டாக கூடுதலாக லேட்டாக வெளிநாட்டில் வந்து கூடுதல் டைமுக்கு நாங்கள் சாப்பிட மாட்டோம் இப்போ சிக்கன் எல்லாம் பொரிச்சிட்டேன் மிளகாயம் அதில் போட்டு எடுத்துனேன் இப்போ ஒரு சிக்கன் எடுத்து இது ஒரு சோத்துல சாப்பிட போகிறோம் கொஞ்சம் தேசிக்காக இருக்கட்டும் தேசிக்காய் கொஞ்சம் மேலால் விட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா மற்றது சலாட்டு இருக்குது சலாட்டு கொஞ்சம் போட்டுட்டு அடிச்சோன்னு சொன்னால் ஒரு பச்சை மிளகாய் கொண்டு எடுத்து கடிச்சா சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா தேசிக்காய் விட்டுருக்கு சிக்கன் நல்லா வடியாக அவிஞ்சு வந்துட்டு வேறு சாப்பிட்டு பார்ப்போம் மிளகாய் கொஞ்சம் கடிச்சு
சரி சுடு ஊசிக்கு கணக்காக உரைப்பு நல்ல கணக்காக உரைப்பு போடையில அளவாக இருக்குது அந்த மாதிரி ஓகே இதான் இந்த மத்திய சாப்பாடு லேட்டாக போயிடுச்சு ஒரே மக்களே அந்த வீடியோ பற்றி என்ஜாய் பண்ணி நினைக்கிறேன் நீங்களும் இப்படி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க அது ஒரு சூப்பராக இருக்கும் ஃபேமிலியோட லீவு நாள் என்ஜாய் பண்ணுறது அதோட சந்தோஷம் உலகத்தில் இல்லை அப்படியே சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லண்டன் ஜெகன்